بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நம்மை பார்த்து சொல்லும்போது ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார், உங்களுடைய வேலைகள் முடிந்து விட்டால், உங்களுடைய தேவைகளை நீங்கள் செய்து முடித்து விட்டால், அல்லாஹ்வின் பக்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்தி அல்லாஹ்வின் நெருக்கத்தை தேடுங்கள். வைலா ரப்பிக ஃபர்கப். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தில், அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வை வணங்குவதில் பேராசை கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் மீது பேராசை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், தேடுங்கள் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வேலை முடிஞ்சிட்டா நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னைக்கு நாம ஏன் தொழுக முடியல, ஏன் அல்லாஹ்வுடைய காரியங்கள்ல இறங்கி செய்ய முடியல, அல்லாஹ்வுடைய சிந்தனையை நமக்குள்ள கொண்டு வர முடியல அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, வேலை முடியல. ஏஞ்சி தொழு வர மாட்டீங்க, இந்த மாதிரி நல்ல காரியத்தெல்லாம் வர மாட்டீங்க அப்படின்னா, எங்க காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு போனா நைட்டு 12 மணி ஆயிருது வர்றதுக்கு. வேலை ஓயாத வேலை. ஒரு நாள் வீட்டுல இருந்தா, வியாபாரத்துக்கு போகாம வேலைக்கு போகாம இருந்தா, அன்னைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு காரணத்தை தான் சொல்றோம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், உங்களுடைய தேவைகள் வேலைகள் முடிஞ்சிட்டா நீங்க அல்லாஹ்வின் பக்கம் வாங்க, அவனை நினைவு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா நாம அதற்கு வேலையே முடிவதில்லை, தொடர்ச்சியான வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பண்புமிக்கவர்களே, அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, உங்களுடைய வேலைகளை சிறிதாக ஆக்கி கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறத நீங்க மிகைப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை நடத்தி தருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான். அதாவது உழைக்கணும், வியாபாரம் செய்யணும், எல்லாம் செய்யணும். எந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்வை வணங்குவதற்கு நேரம் இல்லாமல் செய்வதற்கு பேரு உழைப்பு அல்ல, உலகத்தை தேடுவது அல்ல, அது பேராசை. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யார் அவன் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை அவன் குறைப்பதற்காக பொறுப்படுத்திக் கொள்றான். நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்திருப்போம், எனக்கு வேலைகள், என்னுடைய பொறுப்புகள் முடிஞ்ச பின்னாடி தான் நான் அல்லாஹ்வை தொழுகுவேன், அல்லாஹ்வை நான் நெருங்குவேன், அது ஒரு காலத்துல நான் வந்துருவேன் ஹசரத் கண்டிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய யாருமே கடைசி காலத்துல சேர்ந்தது இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த எண்ணம் என்பது மனிதனுக்கு முடியவே செய்யாது. தன்னுடைய வேலை, நான் தான் பார்க்கிறேன், நான் தான் என்னுடைய பிள்ளையை காப்பாத்துறேன், நான் தான் என்னுடைய மனைவி மக்களை காப்பாத்துறேன், நான் தான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், நான் தான் என் வியாபாரத்தை செய்யறேன், யாரு நான் தான் என்று நினைக்கிறார்களோ எப்படி அந்த வேலை முடியும் பாருங்க. ஒரு மனிதன் பிறக்கிறான், 10 வயசு வரைக்கும் அவன் ஏன் பிறந்தோங்கிறதையே அவனுக்கு உணர முடியாது. 12-15 வயசுல உலகத்துல மற்றவங்கள பார்த்து நம்மளும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேட்டத்துல அது ஒரு 20-25 வயசு வரைக்கும் அப்படியே ஓடும்.
அப்ப எதிர்காலத்துல நல்லபடியா வரணும். அப்பயும் இப்ப தொழுவல, ஏன் அல்லாவுடைய பக்கம் வரமாட்டுற அப்படின்னா, இல்ல ஹசரத், நான் ரொம்ப படிக்கணும், எக்ஸாம் இருக்கு, அது இருக்கு, டியூஷனுக்கு போகணும், அதுக்கு போகணும். நெருங்க முடியாததுக்கு காரணம் படிச்சு முடிகிற வரைக்கும் சொல்லிடுறான். அப்புறம் 20-25 வயசுல 26 வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சிடுறாங்க. மனைவியோட இன்பமாக இருக்கிறதுல அவனுக்கு 1 வருஷம் 2 வருஷம் கழியும். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்துரும். குழந்தை பிறந்தோன்னா குழந்தையை காரணம் சொல்லி, நான் என் வாழ்க்கையில கஷ்டப்பட்ட மாதிரி படக்கூடாது, என் குழந்தைக்கு நான் அதை செஞ்சு வைக்கணும், இதை செஞ்சு வைக்கணும், என் குழந்தைக்குன்னு தனியா வீடு இருக்கணும், வாகனங்கள் இருக்கணும், சொத்து சுகம் இருக்கணும்னு அது சம்பந்தப்பட்டதுல உழைக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே ஒரு 40-45 வயசு ஆயிடுது. அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது. கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷத்துல அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும், பிள்ளை பெறதுக்கு தயாராயிரும். உடனே பேரம்பேத்தி பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில போய் உட்கார்ந்துக்கிட்டு அதை பாதுகாத்துக்கிட்டு பிறந்தோன்னா அதை கொஞ்சிக்கிட்டு, என் பேரம்பேத்திக்கு நான் ஏதாச்சும் செய்யணும், அவன் தான் எனக்கு உரிமை உள்ள வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதாச்சும் செய்யணும். இப்படியே மவுத் வரைக்கும் ஓடிது. பேரன்புமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனிடத்தில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு யாரு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா பொறுப்பையும் அல்லாஹ் எடுத்துக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அவனை மறந்துட்டு என் வாழ்க்கைய நான் உழைச்சிதான் முன்னுக்கு கொண்டு வரணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைய என்னுடைய உழைப்பால தான் நான் மேல கொண்டு வரணும்னு யாரு நினைச்சு நான் உழைக்கிறானோ அல்லாஹ் அப்படியே விட்டுறான். போ, நீனே செஞ்சிக்க. எல்லா கஷ்டங்களையும் அவன் மேல போட்டு நீனே அந்த கஷ்டங்களையும் தீர்த்துக்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தண்ணி துளிச்சு விட்டுறான். அப்ப அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, நம்மளுக்கு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிற முடியல. அது எப்படிப்பா, நான் உழைச்சாதான் காசு வரும், பணம் வரும், அல்லாஹ் தர்றனால நான் எப்படி என்னால லாஜிக்கா நம்ப முடியலையே. அதுதான் நம்மள்ட்ட உள்ள பிரச்சனை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நம் குழந்தைகளை தருவதற்கு முன்னால், எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது என்னுடைய மகன் என்று சொல்வதற்கு முன்னால் அது அல்லாஹுடைய அடிமை. அதற்கு முன்னால அவன் அல்லாஹுடைய அடிமை. அவனுக்கு அடிமையாக இருந்து அவனிடத்தில் பல வருட காலங்கள் ரூஹானியத்தாக இருந்து ரூஹாக இருந்துதான் அல்லாஹ் என்கிட்ட கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அதை என்ன செய்யறான், என் மூலமா இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றாங்கிறதான் நான் விளங்கணும். அப்ப எனக்கு பிள்ளை என்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய அடிமை அவன். அப்ப அவனை பாதுகாத்துக் கொள்வது, அவனை இந்த உலகத்துல எப்படி வளர்த்து எடுப்பதுங்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நம்ப முடியலன்னா ஒரு உதாரணம், இப்ப நம்ம வீட்டு தோட்டத்துல நிறைய புல் பூண்டுகள் செடி கொடிகள் தேவையில்லாத மரங்கள்லாம் நிற்கும். ஆனா நாம என்ன செய்வோம் அப்படின்னா, குறிப்பிட்ட சில செடி வகைகளுக்கு மட்டும் நாம போய் தண்ணி ஊத்துவோம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த செடி அந்த அந்த மரம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குங்கிறனால, அது நமக்கு தேவை என்பதால நாமளே ஒரு கண்டை வாங்கிட்டு போய் ஊண்டி அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்ப்போம். ஏன் அப்படின்னா, அந்த செடி நமக்கு பிரியமானது, நம்மளுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியதுங்கிறத நினைச்சு நம்ம என்ன செய்வோம், எத்தனையோ பொறுப்பூண்டுகள் செடி கொடிகள் இருக்கும்போது அந்த ஒரு மரத்துக்கு மட்டும் நம்ம போய் தண்ணி ஊற்றுவோம். அதே மாதிரிதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்துல எவ்வளவு படைப்பினங்களை படைச்சிருந்தாலும் அது எல்லாம் நமக்காக வேண்டி. ஆனா நாம் மட்டும்தான் அல்லாஹ்விற்காக வேண்டி. அப்ப நமக்காக வேண்டி ஒரு விரும்பிய ஒரு மரத்தை வச்சு நம்ம தண்ணி ஊத்தி அதை பாதுகாத்து வளர்த்து எடுக்கிறோம் அப்படின்னா, எனக்காக தான், என்னை வணங்குறதுக்காக தான் இந்த உலகத்துல இந்த மனிதனை நான் படைச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ், நாம் அந்த வணங்கக்கூடிய வேலைகளை மட்டும் செய்தால்
நம்மளே அவன் எப்படி பாதுகாக்காம விட்டுருவான். இப்ப நம்ம ஒரு மரம் வைக்கிறோம், ஒரு மாமரம்னே வச்சுக்கிறோமே, வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்குறோம். அது நம்ம நினைச்ச மாதிரியே நிறைய பழங்கள், நிறைய காய்கள் காய்க்குது, நிறைய பழங்கள் பழுக்குது, நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம், பிறருக்கும் கொடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப அந்த மரம் அழிவதை நாம் விரும்புவோமா? அந்த மரத்தை யாரையாச்சும் நம்ம வெட்ட விட்டுருவோமா? அல்லது வெயில்ல கரிஞ்சு அதை சாக விட்டுருவோமா? விட மாட்டோம். அப்ப நமக்கு தேவையான ஒன்றை நாம் நினைத்து உருவாக்கிய அந்த மரம் தருது அப்படின்னு சொன்னா அது வீணா போறத நாம விரும்புறது இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நோக்கத்திற்காக நம்ம இந்த உலகத்துல படைச்சானோ அதை நாம கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல நாம் ஏழ்மையாக ஆகுவதை, வீணாக ஆகுவதை, பிறருக்கு முன்னால் கேவலப்பட்டு நிற்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். நாம வேண்டா ஒரு நாளைக்கு கூட தண்ணி ஊத்த மறந்துடுவோம். ஆனா அல்லாஹ் மறதியானவன் அல்ல, அல்லாஹ் இல்லாதவன் இல்ல, அல்லாஹ் முடியாதவன் இல்ல. அப்ப உலக ரீதியா நமக்கு ஒரு உபகரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீது நாம் எவ்வளவு அக்கறையாக கவனம் செலுத்துகிறோமோ அதை விட பல மடங்கு என்னை வணங்குவதற்காக தான் இந்த மனிதனை படைச்சேன்னு சொல்லக்கூடிய அல்லாஹுவை வணங்கும் வேலையை கொண்டு அவனை நாம் அதிகமாக நெருங்குகிறோம், முன்னோக்குகிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் அழிந்து விடுவதற்கு, எந்த விதமான நிராகதியற்றவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதற்கு அல்லாஹ் நம்மை விட்டு விடுவானா அப்படிங்கிறத நமக்கு நாம யோசிக்க. பேர்பமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான் அப்படின்னா, யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, தஃபர்ரகுல் இபாதத்தி, நீ என் பக்கம் வணக்கங்களை கொண்டு நெருங்குவாயானால், நெருங்குவதற்கு நீ முற்பட்டால், அம்லா சதுருக வேணன், உன்னுடைய உள்ளத்தை செல்வங்களை கொண்டு நான் என்ன செய்வேன், நிரப்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செல்வத்தை கொண்டு உள்ளத்தை நிரப்புவேன்னு சொல்றதுக்கு பெரிய ஒரு கருத்து இருக்கு, அர்த்தம் இருக்கு. ஏன் அவன் சொல்லியிருக்க கூடாது, நீ வாழக்கூடிய உன்னுடைய வீட்டை செல்வங்களால் நிரப்பி விடுவேன், அல்லது நீ வாழக்கூடிய ஊரை செல்வங்களால் நிரப்பி விடுவேன் அப்படின்னு சொல்லாம உன்னுடைய உள்ளத்தை செல்வங்களால் நிரப்பி விடுவேன் அப்படின்னா, இந்த உலகமே செல்வத்தால நிறைஞ்சிருந்தாலும் மனுஷனுடைய உள்ளம் நிறையாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தான் கேட்கும். ஆனா நம்முடைய உள்ளம் நிறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த உலகமே காலியா இருந்தாலும் நாம திருப்தியோட தான் இருப்போம். அல்லாஹ் சூரத்துல் லஹாவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கேட்பான், வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நபியே நாம் உம்மை சீமானாக ஆக்கவில்லையா அப்படின்னு கேட்பான். அதாவது செல்வ சீமானாக நாம் உங்களை ஆக்கவில்லையா? நம்ம வாழ்க்கையில படிச்ச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு பெரிய சீமானா இல்லையே அப்படிங்கிறத நம்ம விளங்குவோம். ஆனால் அவர்களை உள்ளத்தால் பெரிய சீமானாக ஆக்கி வச்சிருந்தான், போதும் என்ற எண்ணத்தை கொண்டு. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு தனக்கு வந்த வருவாயை நாளைக்கென்று வைக்கவே மாட்டார்கள். நம்பிக்கை, எனக்கு என்னுடைய ரப்பு இருக்கான், என்னுடைய அல்லாஹ் இருக்கான், இன்னைக்கு எனக்கு தந்தவன் நாளைக்கு ஏன் தரமாட்டான் அப்படிங்கிற எண்ணத்தின் மூலமாக என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்றைக்கு எந்த விதமான மிச்சத்தையும் சேர்த்து வைக்காமல் அதை என்ன செஞ்சிருவாங்க, முழுசா வெளியாக்கிடுவாங்க. என்ன நம்பிக்கை அப்படின்னா, என் ரப்பு எப்பயுமே இருக்கான், எங்க அம்மா மூத்தா போயிடலாம், அத்தா மூத்தா போயிடலாம், அண்ணன் மூத்தா போயிடலாம், தம்பி மூத்தா போயிடலாம்,
என் ரப்புக்கு மௌத்து இல்லை, நான் இறக்குற வரைக்கும் அவன் இருப்பான், அதுக்கு பின்னாடி இருப்பான். அப்ப இன்னைக்கு உயிரோடு இருந்து கொடுத்தவன் நாளைக்கு ஏன் தரமாட்டான்? அதான் அவங்களுடைய கேள்வி. அப்ப இந்த திருப்தியை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கினா செல்வம்னு சொல்றான். உங்களுடைய உள்ளத்தை செல்வத்தை கொண்டு நிரப்புவோம். அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், வஅசுத்த ஃபக்ரக, உங்களுடைய ஏழ்மையை நான் நீக்கி விடுவேன். ஏன் அல்லாஹ்வின் பக்கம் நீ நெருங்கி வந்தா, அவனுடைய இபாதத்தை கொண்டு நெருங்கினா, உன்னுடைய ஏழ்மை, உன்னுடைய வறுமை, இயலாமை எல்லாத்தையும் நான் பொறுப்படுத்துகிறேன்னு சொல்றான். இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய ஒன்று பொய்யா இருக்குமா? அத அனுபவித்தவர்களை நாம பார்க்கல. அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாமும் அடையல, நாம் பார்த்தவர்களிலும் அப்படி யாரும் இல்லை. அதனால நம்மளால நம்ப முடியல. பெருமைமிக்கவர்களே, ஒரு மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு பிள்ளைய கூட்டிக்கிட்டு, ஒரு சின்ன கைப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஒரு யாசகம் கேட்கக்கூடியவன் பிச்சை கேட்கறான். வந்து என்ன செய்யறான், வந்து ஐயா ஏதாச்சும் தர்மம் இருந்தா போடுங்க, என் புள்ள பசியால வாடுது, ஏதாச்சும் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த மனிதன் அந்த பிச்சைக்காரனை பார்த்து என்ன கேட்கறான் அப்படின்னா, ஏன்னா உனக்கே உழைச்சி தீங்கிறதுக்கு யோக்கியதை இல்லை, இதுல உனக்கு ஒரு புள்ள வேறையா? எத்தனை பேர் அப்படி கேட்கிறோம்? பெருமைமிக்கவர்களே, அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனை படைத்து அவனுக்குள்ள ரிஸ்கை அவன் கொடுக்கல, நானாதான் தேடி என்னுடைய ரிஸ்கை நான் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மையும் படைத்து உன்னுடைய ரிஸ்கையும் நான் படைத்து தான் இந்த உலகத்துல உன்னை அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் அந்த பிச்சைக்காரனுக்கு நிகராதான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப தன்னுடைய குழந்தையை உனக்கே உன்னை பார்த்து கொள்ள வக்கில்லாத போது உனக்கு ஒரு குழந்தை ஒரு கேடாடி கேட்டா ஒரு மனிதனுக்கு எப்படி ரோசம் வருமோ? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், பெருசா எங்களை படைச்சு விட்டுட்ட, நாங்க தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதா இருக்குது, எங்களை நாங்க தான் பாத்துக்கிற வேண்டியதா இருக்குது, இதெல்லாம் உனக்கு தேவையா, உன்கிட்ட நாங்க கேட்டோமா அப்படின்னு ஒரு அடியான்னு கேட்கறதுக்கு உள்ள தகுதியில தான் அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ம நினைக்கிறதுக்கு சமம். என்னை கொண்டுதான் நான் வாழ்கிறேன், என்னை கொண்டுதான் என்னுடைய தேவையை நிறைவேற்றுறேன்னு நினைக்கிற மனுஷனுக்கு உள்ள அடையாளம். அதனால பெருமை மிக்கவர்களே, ஒரு மனிதனுக்கே தன்னுடைய பிள்ளையை கவனிக்க முடியலன்னு சொல்லும் போது எவ்வளவு ரோஷம் வருது அப்படின்னா, தன்னுடைய அடியானை அவனால் பாதுகாக்க முடியலன்னு நாமளே அவங்கிட்ட சொல்றோம் அப்படின்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரோசமானவன். அதனால உழைக்கணும், முயற்சி செய்யணும். அல்லாஹ் வந்து அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா ஒரு 10% நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய முன்ன அந்த முயற்சி இருக்குது அப்படின்னா 90-99% வந்து அல்லாஹ் மேல் தவக்கல் வச்சு செயல்படுறது ஒரு வணக்கம். அவனை மறந்து நான் தான் என்று நாம இந்த உலகத்துல போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நான் தான் என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வைக்கணும், நான் தான் என் பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா அல்லாஹ் அப்படியே உன் கையிலே அந்த இதை கொடுத்துட்றான். உங்களுடைய கையிலேயே அந்த வலுவை, அந்த பாரத்தை நான் தந்துடுறேன்னு சொல்றான் அல்லாஹ். பெருமை மிக்கவர்களே, எத்தனையோ பேர்கள் நாம அல்லாஹ், அதாவது நம்ம வேலையை இலகுவாக்குறது அல்லாஹ் எப்படியும் செய்வான்கிறத என்னுடைய வாழ்க்கையில பரம ஏழையா தன்னுடைய பிள்ளையை எப்படி கட்டி கொடுக்கறதுன்னு தெரியாம இருப்பாங்க. வெளியில பல பேர்கிட்ட சொல்லி கேட்கறதுக்கும் வெக்கப்படுவாங்க.
ஆனா அந்த பிள்ளைய பார்த்தா அவ்வளவு சீனத்தான பிள்ளையாக அல்லாஹ் குழந்தைய கொடுத்திருப்பான். ஆனா அவங்க அவ்வளவு வறுமையில இருப்பாங்க. அப்ப சம்பந்தமே இல்லாம எந்த நாட்டில இருந்தோ வசிக்கக்கூடிய ஒரு நம்மளை சார்ந்தவங்க, நீங்க எதுவுமே கொடுக்க வேணாம், உங்க பொண்ணை மட்டும் நீங்க தர்றதுக்கு சம்மதிச்சா போதும், மத்த எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சிட்டு போய் இதுவரை நேற்று வரை வாழாத ஒரு வாழ்க்கையை அந்த கணவன் மூலமாக வாழ்வதை நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஏற்பாட்டெல்லாம் யாரு செய்யறா அப்படின்னா அல்லாஹ். இந்த ஒரு விஷயத்துலதான் அப்படி செய்வானா அப்படின்னா இல்ல, அவன் நினைச்சா இதுல வேண்டாலும் செய்வான். அந்த நம்பிக்கையோட நம்மளுடைய வாழ்க்கையை அவன் பக்கம் முன்னோக்கி திருப்பி விட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் அவனுடைய அடியார்களை சீமானாக வாழ வைப்பான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டு மனிதர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு வெளியூர் போறதுக்காண்டி ட்ரெயின்ல ஏறுறாங்க. உதாரணமா ஒரு சென்னையில இருந்து கோயம்புத்தூர்னு வச்சுக்கிறீங்களேன். அப்ப ரெண்டு பேருமே கோயம்புத்தூருக்கு தான் போறாங்க. அந்த ட்ரெயின்ல ஏறினோடனே ரெண்டு பேருமே அறிமுகமாயிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன், கோயம்புத்தூர் வரும்போது என்னை எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் தூங்கிட்டார். இன்னொருத்தருக்கு அவசரம், அதாவது அந்த கோயம்புத்தூர்ல போய் அவசரமா அவர் செய்து முடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அவர் என்ன செய்யறாரு, தூங்கல, டென்ஷன், சரியான டென்ஷன்ல இருக்காரு. வாட்சியை பாக்குறாரு, ட்ரெயினுக்கு வெளியில போய் எட்டி பாக்குறாரு, என்ன ஊர் வந்துருச்சு, எங்க போய்கிட்டு இருக்கு, உன்ன எவ்வளவு நேரம் போகும், 7:30 மணிக்கு ஏறினா அடுத்த 7:30 மணிக்கு தான் அங்க போகும், அதான் அதனுடைய டைம். அப்ப இத்தனை மணிக்கு தான் போகும்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் நிம்மதியா தூங்க போயிட்டாரு. இத்தனை மணிக்கு தான் போய் சேரும்னு தெரிஞ்சும் ஒருத்தர் பரபரப்பா அவசரப்பட்டுக்கிட்டு டென்ஷன்ல வாட்ச பாக்குறது, வெளியில எட்டி ஊர் என்ன ஊர் வந்துருச்சுன்னு பாக்குறது, இப்படியே டென்ஷன்லயே இருந்தார். டென்ஷன்ல இருக்கிறவருக்கும் சரி, டென்ஷனே இல்லாம போய் தூங்கினவருக்கும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துலதான் அந்த ட்ரெயின் போய் சேரும். டென்ஷனாக இருந்தது இவருடைய தன்மை, எந்த விதமான டென்ஷனுமே இல்லாம போய் தூங்குனது அவருடைய கேரக்டர். அப்ப இதே மாதிரிதான் இந்த உலகத்துல எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கை போகத்தான் செய்யும், நடக்கத்தான் செய்யும். எப்படி இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துதான் மௌத்தா போவோம் அப்படின்னு அல்லாஹ்வை நம்பி இருக்கிறவன் அல்லாஹ்ட்ட பொறுப்பாக படைச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் தான் என்னுடைய வேலையை பார்க்கிறேன், நான் தான் என்னுடைய வியாபாரத்தை பார்க்கிறேன், நான் தான் என் குடும்பத்தை பார்க்கிறேன், நான் தான் இந்த சம்பாரிச்சு இந்த வீட்டை கட்டணும், இப்படின்னு எல்லாமே நான் தான் அலைகிறவன் மௌத்து வரைக்கும் இப்படிதான் டென்ஷனாவே இருந்து மௌத்தா போவான். அல்லாஹ் என்ன காரணத்துக்காக, அவன் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்துல படைச்சானோ அதை சிறிதும் நிறைவேற்ற முடியாமல் டென்ஷன் டென்ஷன் அவசரம் அவசரம்னு சொல்லி இப்படியே இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்துக்கும் யூஸ் இல்லாம நாளை மறுமையில அல்லாஹ்விடத்திலும் எந்த விதமான கண்ணியமும் இல்லாம நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் இந்த மனிதன் வாழ்கிறான். யார் அல்லாஹ் என்னைய படைச்சான், அல்லாஹ் எனக்கு காப்பாற்றுவான், அல்லாஹ் எனக்குள்ள தேவைகளை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு ஃபத்தவக்கல் அலல்லாஹ் வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, யார் அல்லாஹ்வை பயந்து கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பிரச்சனைகளிலிருந்து வெளியாகக்கூடிய பாதைகளை காமிப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிட்டு யா அல்லாஹ் என்னுடைய இதை நீ பார்த்துக்கோன்னு எவன் அல்லாஹ் சொன்ன வேலை இந்த உலகத்துல பார்த்துக்கிட்டு இருக்கானோ அவன் இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ்கிறான், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அடைகிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக.